ரோகிணி கண்டிப்பா மாட்டவே மாட்டா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் எபிசோட் நீங்க பார்த்திருப்பீங்க. எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, மீனா மேல இல்லாத ஒரு குற்றச்சாட்டை நம்ம விஜயா சொல்றாங்க. எங்க நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒன்னை விட அதிகமா சம்பாரிச்சிருவேணும் அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல்ல தான் நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை மீனா மேல நம்ம விஜயா வைக்கிறாங்க. அதற்கு மீனா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, யாருமே உங்க ஸ்கூல்ல சேரல அப்படின்னு சொல்லி நீங்க மனம் நொந்திருவீங்க அப்படின்றதுக்காக நானும் என்னோட கணவர் முத்தும் உங்களுக்காக தான் நாங்க வந்து சேர்ந்தோம். ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க எங்களே இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெக்ஸ் ஆகி பேசுறாங்க. நீ இல்லடி, நீ எதுக்காக வந்திருப்பன்னு எனக்கு தெரியும். எங்க இவ நல்லா ஆரம்பிச்சு எங்க 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடுறாங்களா இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத வேவு பாக்குறதுக்காக வந்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ முத்துவும் தடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்லம்மா இது உங்களுக்கு கண்டிப்பா தேவைதான், ஏதோ போனா போது பாவப்பட்டு நாங்க ஸ்கூல்ல சேர வந்தா நீங்க இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என் கழுத்து வலி சரியானதும் நான் மறுபடியும் அந்த கிளாஸ் ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்றாங்க. ஆனா உங்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரி, முத்து வந்து பெருசா எடுத்துக்கிடல, ஏதோ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம், அது ஃபெயிலியரா போயிருச்சு, உங்களால முடிஞ்ச நீங்க பாத்துக்கோங்க, எங்களால முடிஞ்சது நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. இப்ப வரைக்கும் என்னடா எந்த பிரச்சனையுமே போகலையே, ஏன் இப்படி போய்கிட்டு இருக்குது, டஃபா போதே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்த பிரச்சனை வழியேறி வந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரோகிணி இவ்வளவு நாள் யார் மாமா மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாமா உண்மையா பொய்யா அப்படின்றது கூடிய சீக்கிரமே தெரிய வருது. நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மீனா ஒரு கடைக்கு பூ கொடுக்க போயிருக்காங்க. அந்த கடையில இருந்து வெளியே வரும்போது ரோகிணியோட மாமா அப்படின்ற பேர்ல நடிக்க வந்த பிரவுன் மணியை பாக்குறாங்க. பிரவுன் மணியை பார்த்தோன்னே இது ரோகிணியோட மாமாவாச்சே அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்கத்தா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், இங்க வச்சு என்ன பாக்குறாளே, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் நடிக்கிறாரு. சரி, இதுதாங்க ப்ரோமோல காமிச்சிருந்தாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ரோகிணி இப்போதைக்கு மாட்ட போறது கிடையாது. கண்டிப்பா டைரக்டர் மாட்ட விட மாட்டாரு. அவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சு, இல்லமா நான் இதற்காக தான் இங்க வந்தேன், நான் வந்து எதற்காக வந்தேனா, என்ன வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏதோ பொய்க்கு மேல போய், ஏன்னா இப்ப வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த பொய்க்கு இன்னொரு பொய் சொல்றது பெரிய விஷயமே கிடையாது. சோ அதனால அதை மட்டும் என்ன உண்மையா சொல்ல போறாங்க, பொய்க்கு மேல போய் அடுக்கிக்கிட்டே போய் கடைசியில எல்லாமே பொய்யா தான் வந்து நிக்க போகுது. இது இப்ப வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா அப்படின்னு சொல்லி தெரியலனாலும் இதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல ரோகிணிக்கு ஒரு பெரிய அடியா விழுகிறதுக்கு இந்த பொய்கள் எல்லாம் ஒட்டு மொத்தமா அவங்கள ரவுண்டு கட்டி அடிக்கும். அன்னைக்கு அந்த டைரக்டர் நினைச்சாலும் பாத்தீங்கன்னா ரோகிணியை காப்பாற்ற முடியாது, ரொம்பவே கஷ்டம். அந்த அளவுக்கு தான் போய் ரோகிணியோட நிலைமை நிக்க போகுது. சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க, அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டி வேற ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டான். முத்துவை நம்ம நேரடியா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ தினேஷ் கூட டைப் வச்சுக்கலாம். ஏன்னா தினேஷ்க்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு ரோகிணியை பத்தி, அதை வச்சு நம்ம எப்படியாவது ரோகிணியை மிரட்டி அந்த குடும்பத்தை பழி வாங்கலாம், முத்து அண்ட் மீனாவை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் சிட்டி தினேஷை சந்திச்சு அவங்க கூட மீட் பண்ண போறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ரோகிணியை மிரட்ட போறாங்க. அவன் சுயநலத்துக்காக மிரட்டுவான் தினேஷ். சிட்டி வந்து மீனா அண்ட் முத்துவுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுக்கணும், இடைஞ்சல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி ஏதாவது செய்வாங்க. இதுக்கப்புறம் எபிசோட் இப்படி தாங்க போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.